அல்லேலூயா. அதாவது இந்த வருடம் ஆரம்பித்தது தெரியல, எப்படி இந்த 10வது மாதத்துக்குள்ளே அடியெடுத்து வைத்தோம் என்று ஒரே ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. 9 மாதங்களை எப்படி கடத்தணும், 9 மாதங்கள் எப்படி போனது என்பது ஒன்றுமே புலப்படலை. அதே போல் எப்படி என் பிரச்சனை போச்சு, எப்படி என் வேதனை போச்சு, எப்படி என் கடை பிரச்சனை மாறுச்சு, பெரிய அற்புதம் எனக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்படியாக கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. அதாவது உபத்திரப்பட்டது நல்லது. கர்த்தருடைய பிரமாணங்களை நம்ம என்ன செய்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். ஒரு கஷ்டமோ, ஒரு நஷ்டமோ, ஒரு வேதனையோ, ஒரு நிந்தையோ, ஒரு நெருக்கமோ, ஒரு பாடுகளோ, ஒரு சஞ்சலமோ, ஒரு தவிப்போ எப்போது நமக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் நாம் பல காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். நிறைய தெரியாத காரியத்தை தெரிந்து கொள்கிறோம், அறியாத காரியத்தை அறிந்து கொள்கிறோம். நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் இதையெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்கிறாரு, அனுமதிக்கிறார். ஆனால் சோதனையை தாங்குகிற அளவுக்கு தான் அவர் என்ன செய்வார், அனுமதிப்பார். அதுக்கு மேலே அவர் என்ன செய்ய மாட்டார், அனுமதிக்க மாட்டார். பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அந்த வசனத்தை நீங்கள் அசை போட்டால், அந்த வசனத்தை நீங்கள் தியானித்தால், அந்த வசனத்தை நீங்கள் நினைத்தால், அந்த வசனத்தை நீங்கள் சிந்தித்தால், அந்த வசனத்தை மாடு வைக்கல முழுங்கி எப்படி அசை போட்டு கொண்டு இருக்கிறதோ அதே போல் வார்த்தைகளை, வசனங்களை நீங்கள் அசை போடும்போது நீங்கள் அசை போட்ட அந்த வசனத்தின்படியே இந்த மாதம் உங்களுக்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவாராக. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த மாதத்துக்குள்ளே, இந்த மாதம் முடிவதுக்குள்ளே உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே மாறப்போது. கர்த்தர் பெரிய கரை செய்வார். பலவீனமாக இருக்கிறவங்க பலவானா மாற போகிறீங்க. கடனில் இருக்கிறவங்க கடனை அடைக்க போகிறீங்க. இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆமென் சொல்லுங்க. அப்படியே ஆக கடவுது. சொல்லுங்க, அப்படியே ஆக கடவுது. நான் மேலாவே, நான் தலையாவே. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் மேலாவே, நான் தலையாவே. நான் மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் போல நான் உயர்வேன். நான் எந்த காரியத்தை செஞ்சாலும் அது எனக்கு வாய்க்கும், அது எனக்கு வாய்க்கும், அது எனக்கு வாய்க்கும். நான் இந்த மாதத்தில் என் கண்ணு அதிசயத்தை பார்க்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது ஒல்லியானவங்கள கொண்டாக போகிறீங்க. அல்லேலூயா. போன மாதம் ரூபி வந்து ரொம்ப மெலிஞ்சிருந்துச்சு. இந்த மாதம் ரொம்ப பெருத்துட்டு வரப்போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிறார், தேவன் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. பலவீனன் யாவரும் பலவான் என்று சொல்வானாக. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் பலவான். பலவீனமா இருக்கிறவன் பலவீனத்தை பத்தி பேசாதீங்க. அல்லேலூயா. என் பிள்ளை பலவான், என் குடும்பம் பலவான் அப்படி சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள பலன் என்ன செய்யும், உற்பத்தி ஆகும். பலன் உங்களுக்குள்ள உருவாகும், சுகம் உங்களுக்குள்ள உருவாகும். சுகத்தை கூறு அப்படின்னு இருக்கு வேதவசனம். என்ன சொல்லுது, சுகத்தை பேசு, சுகத்தை கூறு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வந்து உங்கள் பிள்ளை, உங்கள் குடும்பத்தில் யாராவது பலவீனம் இருந்தாங்கன்னா பிள்ளை மேலே உங்கள் வீட்டில் தலையை கழுவி காண்டா மிருதுக்குனான ஒத்த வல்லமும் உனக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைய மேலே கையை வச்சு சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைக்கு தலைவலி, காய்ச்ச, ஒருவித போராட்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவங்க இருக்குன்னா காண்டா மிருதுக்குனான ஒத்த வல்லமும் உனக்கு இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக அப்படி சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்கள், சொல்லுங்கள். இதுவரை நடத்தின எபினேசர் இன்னமும் நடத்துவார். அல்லேலூயா. அப்படி தான் ஒருத்தர் தீ குளிச்சு ஒரு, அதாவது நெருப்பில் மாட்டி தவிச்சவர் ஒருத்தர் ஃபுல்லாக என்ன செஞ்சிட்டாரு, எரிஞ்சிட்டார். பார்த்துக்கொள்ளுங்க. டாக்டர்லாம் அவர் பிழைக்க மாட்டார் அப்படின்ட்டாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நான் எலும்புவேன், நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். பார்த்துக்கொள்ளுங்க. அவர் தான் ஓட்டப்பந்தயத்தில் வீராங்கனை என்ன செஞ்சார், மாறினார். பார்த்துக்கொள்ளுங்க. அந்த வார்த்தை, அந்த பலவீனமாக இருக்கிற நேரத்தில் அந்த பேசுகிற அந்த வார்த்தை தான் ஆண்டவரே எடுத்துக்குங்க எடுத்துக்குன்னு எடுத்துக்குவார். அதான் கர்த்தர் சொல்கிறாரு, ஸ்திரீயே நீ விரும்புகிறபடி உனக்கு, நீ விரும்பு, நீ விரும்பு, விரும்புறதுல ஒன்றும் தப்பு கிடையாது.
எனக்கு ஆஸ்தி வேணும், சொத்து வேணும், கார் வேணும், பங்களா வேணும் விரும்புகிறது ரெண்டாவது. ஃபஸ்ட்டு சுகத்தை என்ன செய்யுங்க, விரும்புங்க, வேணும்னு விரும்புங்க. அதாவதுங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு 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 காரியத்தை நல்லா தெரிஞ்சு 38 வருடமாக நோய்பட்டு கடந்தவன் நடக்க வச்சவர் நம்ம குடும்பத்தில் அற்புதம் செய்ய மாட்டாராங்க. ஒரு ஏழை ஒரு விதவை தாய் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கா, பெத்த மகன் ஒரே மகன் செத்துட்டான். பாடையில் தூக்கிட்டு போகிறாங்க எல்லாரும், பின்னாடி அந்த தாய் அந்த பாடை பின்னாடி உட்காந்துட்டு அழுதுட்டு போகுது, நடந்துட்டு போகுது, ஊர்வலம் போகுது. ஒரு பாடையில் ஏசு ஏத்தாப்புல ஒரு தெருவில் நடந்து வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் தெருவில் ஒரு ஒரு பிரேதம் நடந்து போய்கிட்டு இருக்கு. தூக்கிட்டு போகிறாங்க, பின்னாடி அந்த தாய் என்னாச்சு அழுதுட்டு வர்றாங்க. ஏசு ஏத்த சந்துக்குள்ள வர்றாரு, இந்த சந்துக்குள்ளேருந்து அந்த பிரேதம் போகுது. ஏசப்ப ஏத்தாப்புல வர்றாரு, பார்த்துட்டு அந்த தாய் கதறி அழுகிறத அவர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியலங்க. அவர் அவளை இரக்கம் உள்ளவருங்க அவர். அல்லேலூயா. அந்த தாய் இயேசுவேன்னு கூட கத்த கிடையாது. அந்த தாய் ஐயோ பெத்த மகனை ஒரு மகனை இழந்துட்டேனேன்னு அழுகிறத என் தகப்பன் இயேசு இறங்கி அந்த தாயின் கண்ணீரை தொடச்சு நேராக அந்த பாடைகிட்ட போகிறாரு. அந்த பாடையை தொட்டு அந்த வாலிபனை உயிரோடு எழுப்புறாரு. பார்த்துக்குள்ள ஒரு வாலிபன் மறிக்கிறான் அப்படின்னு கேட்டால் ஒரு ஆயுஷ் நாட்களை மறிக்கிறது சகஜம். 75 வயசு 85 வயசில் சத்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வாழ வேண்டிய வயசில் ஒருத்தர் மறிக்கிறான்னா அப்போ ஏதோ ஒரு வியாதியில் மறிச்சிருக்கிறான், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டில் மறிச்சிருக்கிறான், ஏதோ ஒரு காரியத்தில் மறிச்சிருக்கிறான். அப்போ அந்த தாய் அழுகிறா, என் பெத்த மகன் ஒரே மகன், கணவன் கிடையாது, என்னை பராமரிக்க ஆள் இல்லை, ஒத்த மகனை பெற்றேன், வளர்த்தேன், ஆளாக்கினேன், வாலிபன் ஆக்கினேன், படிக்க வச்சேன், காலேஜ் போனான், ஆனால் அவன் மறிச்சு விட்டான். இப்போது நான் அனாதையாக்கப்பட்டு விட்டேன், என்னை பராமரிக்க வயதான காலத்தில் என்னை பராமரிக்க ஆள் இல்லை, ஒத்தமனும் போயிட்டான், என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுது கொண்டு வருகிற வேலையில் என் தகப்பன் இயேசு அந்த இடத்துல இறங்கி வர்றாரு. அதே போல் நீங்கள் ஒரு தாயை போல, அந்த தாய் போல உங்கள் பிரச்சனையை, உங்கள் வேதனையை, உங்கள் கஷ்டத்தை நஷ்டத்தை சொல்லி நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா? இயேசு அந்த புலம்புற இடத்துல இறங்கி உங்களுக்கு எப்படி அந்த வாலிபனுக்கு அற்புதம் செஞ்சாரோ அதே போல் உங்களுக்கு அற்புதம் செய்ய தகப்பன் இயேசு வல்லவராக இருக்கிறார். ஆமென். குறிப்பாக பலவீனம் உள்ளவர்கள் ஒரு அழுகின் ஜெபத்தை ஏசப்பா விரும்புகிறார். பார்த்தா வேதத்தில் அதிக பலவீனம் உள்ளவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நல்லா அழுது ஜெயிப்பாங்க. பார்த்துக்கொள்ளுங்க, சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க. நம்ம ஒரு பிடிவாதம் பண்ணணும், ஏசப்பட்ட பிடிவாதம் பண்ணணும். நீர் எனக்கு அற்புதத்தை செய்யவில்லை என்றால் நான் விடமாட்டேன். இந்த மாதம் முடிவுக்குள்ள என் குடும்பத்தில் யாருக்கு எந்த பலவீனம் வரக்கூடாது, சரீரத்தில் எந்த நோய் இருக்கிற அறிகுறியை நான் பார்க்க கூடாது, கேட்க கூடாது. அப்புறப்பட்ட அற்புத வல்லமை என் குடும்பத்தில் இறங்கணுங்கிற ஒரு திட்ட நம்பிக்கை, ஒரு வைராக்கியம் ஒவ்வொருவருக்கும் வரணுங்க, ஒவ்வொருவருக்கும் வரணும். நம்ம சாதாரண ஆள் அல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவர் நம்முடைய ராஜா தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக பெண்கள் தான் பார்த்துக்கொள்ளுங்க ஜெபிச்சு சில வெற்றியை பார்த்துருக்குறாங்க வேதத்தில். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு அம்மா என்ன செய்யுது, எனக்கும் எதிராளிக்கு என்ன செய்யுங்க, நியாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அநீதி உள்ள மனுஷன் போய் என்ன செய்யுது, அந்த அம்மா என்ன செய்யுது, விண்ணப்பத்தை வைக்குது, நியாயம் பண்ணுது. அவன் நீதி உள்ளவன் கிடையாது, அவன் அநீதி உள்ளவன். ஆனால் அவன் சொல்றான், நான் இந்த அம்மா டெய்லி என்னை அலட்டுக்கிறபடியா, டெய்லி இந்த அம்மா என்கிட்ட அலட்டுக்கிறபடியால், அம்மா ஒரு லேடி, எனக்கு எதிராளிக்கு பிரச்சனை இருக்கு, அவன் டெய்லி சும்மா அனுப்பிட்டு இருக்கான், நியாயம் செஞ்சு விட மாட்டான். ஆனால் டெய்லி விடுறதில்ல, டெய்லி அனுத்துறனால அவன் சொல்லிட்டான், என்னை டெய்லி இந்த அம்மா தொந்தரவு பண்ணுது, நான் இந்த அம்மாவுக்கு நான் அற்புதம் செய்ய போகிறேன் அப்படின்னு தான் வாயை திறந்து அவன் என்ன செய்கிறான், அவன் செய்கிறான். உடனே ஏசப்பா அடுத்து சொல்கிறாரு, இந்த அநீதி உள்ள மனுஷனே நியாயம் செஞ்சானா நான் நீதி உள்ள தேவன், நான் நியாயம் செய்வேன் அப்படிங்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? இந்த அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தை அப்படியே படிச்சு இந்த வசனத்தின்படி இந்த அம்மாபடி நான் செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கிய பெண்களுக்கு வரணும், பார்த்துக்கொள்ளுங்க. ஆமென், அல்லேலூயா. அதாவதுங்க ஒன்று இந்த உலகபரமான காரியங்களை நீங்கள் நான் இது அடையாமல் விட மாட்டேன், இந்த சேலையை வாங்காமல் விட மாட்டேன், இந்த தோடை வாங்காமல் விட மாட்டேன், இந்த டொங்கட்டானை வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் காதில் என்ன செஞ்சுருக்குறோம், கேட்டுருக்குறோம். ஆமாவா இல்லையா? என் பிள்ளைக்கு இந்த வருஷம் கிறிஸ்துமஸுக்கு 2000 ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக முறையில் வாங்காமல் விட மாட்டேன், 2000 சுடிதார் என் பிள்ளைக்கு வாங்க போகிறேன் அப்படின்னு அடம் பிடிச்சு அதெல்லாம் வைராக்கியமாக செய்கிறோம்ல. ஆனால் ஏசப்பாட்ட ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு வைராக்கியமாக போய் நீங்கள் என்ன செய்யுங்க, தரித்திருங்க. அல்லேலூயா.
இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்குள்ளே என் குடும்பத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. எங்கே சொல்லுங்க அப்போ, இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்குள்ளே என் குடும்பத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எந்த குறைபாடு இருக்கக்கூடாது, எந்த பொருளாதார தடை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்குங்க. தீர்மானத்தை எடுத்து ஒரு திட்டத்தை போட்டு வேணாலும் பாரு, இந்த கிறிஸ்மஸுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆக போகுது. புதிய வருஷத்தில் நான் ஃப்ரீயாக இருக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம அப்படி ஒரு ஒரு திடமானதை கொண்டு வர்றது கிடையாது, ஒரு திட்டம் போடுறது கிடையாது. என்ன ஏனோ தானோ வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, ஓட்டக்கூடாது. ஒரு ஸ்டெடி மைண்டு இருக்கணும். ஒரு ஸ்டெடி மைண்டு. அடைவேன், விடுறது கிடையாது. ஒரு காரியத்தை ஏசப்பட்ட கேட்டீங்கன்னா அது அவர் கொடுக்கிற வரைக்கும் அவரை பலவந்தம் பண்ணணும். அவரை என்ன செய்யணும், அலட்டணும், அவரை உழுக்கணும். ஒரு அம்மா உழுக்குச்சா உழுக்கலையா? யாரை உழுக்குச்சு? அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, அவன் பேர் என்ன, அவனுக்கு என்ன போட்டிருக்குன்னா, அவன் அநீதி உள்ளவன் போட்டிருக்கு. எப்படி? அவன் என்னன்னா, மனுஷன் என்ன செய்ய மாட்டானா, மதியாதவன். கடவுளை மதிக்க மாட்டான், மனுஷனை மதிக்க மாட்டான். ஆனால் ஊர் பஞ்சாயத்து தலைவர், கட்ட பஞ்சாயத்து தலைவர். அல்லேலூயா. ஒரு கிராமத்தில் பிரச்சனை வந்து அவன்கிட்ட போய் சொல்லணும், ஒரு தலைவர். ஆனால் அவன் மனுஷனை மதிக்க மாட்டான். ஆனால் அவன் தன் வாயை திறந்து சொல்கிறான், இந்த அம்மா டெய்லி என்னை தொந்தரவு பண்ணுறதுனால இவளுக்கு நான் நியாயம் செஞ்சு வைக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல் எப்படி இந்த வசனம் முடிவில் இந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா சொல்கிறாரு. அந்த ஏசப்பா சொல்கிற வார்த்தையை கவனிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய ஆமே சொல்லுங்க, எனக்கு ஏசப்பா நியாயம் செய்வாரு சொல்லுங்க. அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் விதவைக்கு நியாயம் செஞ்ச இயேசு என் வாழ்க்கையில எனக்கு நியாயம் செய்வாரு. கையா தட்டா பார்க்க சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லுங்க, எனக்கு நியாயம் கிடைக்க போகிறது சொல்லுங்க. இந்த 10வது மாதத்துல எனக்கு நியாயம் கிடைக்க போகிறது. இந்த 10வது மாதத்துல எனக்கு வெற்றி கிடைக்க போகிறது. என் தகப்பன் நீதி உள்ளவர், எனக்கு நீதி செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அவர் நீதி செய்யறதுக்கு வசனம் சொல்லுது, இரவும் பகலும். இரவும் அப்படின்னா உங்களுடைய ஜெபம், உங்களுடைய விண்ணப்பம் எப்படி இருக்கணும்? இரவும் பகலும். பகல் மட்டும் கிடையாது, இரவும். அல்லேலூயா. இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் அடிச்சிங்க, ஒரு காரியத்தை பிடிங்க, ஒரு காரியத்தை பிடிச்சி நீங்கள் அடிச்சு இரவும் பகலும் பேசிக்கிட்டே இருங்க. ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. துதிங்க, ஆராதிங்க. எனக்கு வேணும், எனக்கு வேணும், வேணும் அப்படின்னு சொல்லி நல்லா மகிமைக்குள்ள வந்து கேட்டு பாருங்களேன். காரியம் எஸ்தர் ராஜாதிக்கு மாறுதலை முடிந்தது போல உங்களுடைய காரியமோ மாறுதலை என்ன செய்ய போகிறது, முடிய போகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நான் திரும்ப வாழ வயதை நான் பெற்றுக்கொள்வேன். என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் வாழ வயதை பெற்றுக்கொள்வோம். ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுகிறவர் என்னோடு இருக்கிறார். என் சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் அது புதிதாக்கப்படுகின்றன, அது புதிதாக்கப்படுகின்றன. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுகிறவர் ஏன் கூட இருக்கிறார். எல்லாம் பக்கத்து, உனக்கு ஆயுஷ் கெட்டிமா சொல்லுங்க. எவ்வளோம்மா விரும்புகிறீங்க? 70 விரும்புகிறீங்களா, 80 விரும்புகிறீங்களாம்மா? கர்த்தர் ஒரு சட்டம் வச்சுருக்காரு. ஒரு ஆளுக்கு, மனுஷனுக்கு வயதை வந்து கர்த்தரே நியமித்து வச்சுட்டாரு. அவர் கொடுத்த அந்த வயது இருந்தாலே போதுமே நம்மளுக்கு. ஆமாவில்லையா? சொல்லுங்க. இங்கே இருங்க, எல்லாம் சொல்லுங்க. ஏசப்பா, நீங்கள் எழுதி வச்ச வயது எனக்கு போதும் ஆண்டவரே, அதுக்கப்புறம் அங்கே வந்துடுறேன். ஏசப்பா, நல்ல ஃபயரா சொல்லுங்க. ஏசப்பா, நீங்க கொடுத்த வயது எனக்கு போதும், அதுக்கு மேல நீங்க தயவு பண்ணா கொஞ்சம் கூட போட்டு கொடுங்க. அதுக்கு மேல கொஞ்சம் நீங்க தயவு வச்சீங்கன்னா கொஞ்சம் கூட வச்சு கொடுங்க. இல்லைன்னா வேணாம், நான் அங்க உங்க பக்கத்தில் வரப்போறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. என்ன
எவ்வளவு? பைபிள் என்ன போட்டிருக்கு? அதாவது கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு வயசு எவ்வளவு போட்டிருக்காரு சொல்லுங்க? கர்த்தர் கொடுத்த வயது 70. யார் 70 இங்கே உட்காந்துருக்கீங்களா? யாருமே 70 இங்கே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்குலாம் 70 தான். அல்லேலூயா. அதுக்கு மேலே நல்ல ஒரு திரகார்த்தமான சாப்பாடு, நல்ல பூசியான ஒரு சாப்பாடு அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருஷம். எத்தனை வருஷம்? எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருஷம். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் கண்டிப்பான முறையில் நம்ம எல்லாத்துக்கும் 70 வயது வரைக்கும் ஆயுசு வச்சுட்டாரு. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், கண்டிப்பான முறையில் உங்களுக்கு 70 வயசுக்கா? பாப்பா உனக்கு 70 வயசு, மகளே உனக்கு 70 வயசு. சொல்லுங்கள் மகளே, பக்கத்தில் மகளை வச்சா சொல்லுங்கள், மகளே உனக்கு 70 வயசு மகளே, உனக்கு 70 வயசு மகளே. அதுக்கப்புறம் 10 உனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் கேட்டுக்க, ஒரு 10 வேணும்னா கேட்டுக்க, அவர் தயவில் உனக்கு கொடுக்க போறாரு. அவ்வளோதான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, எல்லாம் ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கோங்க. இயேசுவின் நாமத்திலே நான் இப்ப என்ன பேசுகிறேனோ அது எனக்கு நடப்பதாக. எனக்கு வயது 70 வரைக்கும் எந்த நோயும் என்ன அணுக முடியாது. பலத்தின் மிகுதியால ஒரு 10 ஒரு 10 ஒரு 10 ஒரு 10. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. 70 எனக்கு 70, பலத்தின் மிகுதியில ஒரு 10. அல்லேலூயா. இப்ப யாரெல்லாம் வாயை திறந்தீங்களோ கண்டிப்பா 70. ஆனா வாயை திறக்காம உம்முன்னு உட்காந்தா சரி, நான் பொறுப்பு இல்லை. நிறையா செபிக்கல, நான் இப்படி ஆகி போச்சு, அதுக்கு நான் பொறுப்பு இல்லையா? நீ உனக்கு 70 வயசு இப்போ கட்டளை போட்டாச்சு, உனக்கு பத்திரம் போட்டாச்சு 70 வயசு உனக்கு. அல்லேலூயா. நீ சிறுசா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், நண்டா இருக்கலாம், குண்டா எதுனாலும் சரி, பிரச்சனை கிடையாது. உனக்கு 70னா 70. ஏன்னா 10 பெற்றுக்கொள்றது அவருடைய கிருபை. ஆமே. 70 வரைக்கும் இருந்தா போதுங்க. என்ன சொல்றீங்க? ஆமா. அதுக்கப்புறம் எதுக்கு போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு பேர பேத்தியெல்லாம்? இப்போ எனக்கு வயசு வந்து 55. எனக்கு வயசு என்னது சொல்லுங்க? 55 சொல்லுங்க. 55லே என்ன செஞ்சாச்சு? பேரனை பார்த்தாச்சு. அடுத்து இன்னொரு டிக்கெட்டையும் பார்க்க போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பேரம்பேத்திய பார்த்தாலே ஒரு பூர்ணமான ஒரு வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பேரம்பேத்திய பார்த்தாலே ஒரு பூர்ணமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. நான் கண்டிப்பா 70 வயசு வரைக்கும் வாழுவேன். இந்த 1ஆம் தேதியில வாயை திறந்து பேசுறது அப்படின்னு நடக்குங்க. மதம் இருக்காதீங்க, பேசுங்க வாயை திறந்து. அல்லேலூயா. நீங்க பாட்டுக்கு இந்த பிரச்சனையில நீ 70 வயசு வரைக்கும் எப்படா தாக்கு பிடிக்கிறது? தாக்கு பிடிப்பீங்க. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேனா, நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. எல்லாம் சொல்லுங்க. பிறந்த நாள் முதல் இப்ப 35 40 அப்படிலாம் இங்க உட்காந்துருக்கீங்களா இல்லையா? தாயின் கருவில் இருந்து இது வரைக்கும் 40 வருஷம் வரைக்கும் உங்களை நடத்திட்டாரா? அப்போனா இன்னும் 40 பாதி எவ்வளவு? 80. இன்னொரு 40 வயசு கையை தூக்கு. 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க. அப்போ நீங்கள் வந்து இன்னொரு 40 சேர்த்துக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு 80, எனக்கு 80, எனக்கு 80. அல்லேலூயா. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? இன்னைக்கு ஆவியானவர் வந்து உங்களை வந்து ஆயுஷ் நாட்களை பிறகு பண்ணும்படி ஜெபிக்க சொல்றாரு. அல்லேலூயா. ஆமே. அல்ல குடும்பத்தில் இருக்கிற ஆள் 70 வயசு. ஆமே. அதனால் மனதில் மைண்டில் நல்ல அந்த 1ஆம் தேதி 10ஆம் மாதத்தில் வந்து நல்ல மண்டையில் மைண்டில் என் பிள்ளைக்கு 70 வயசு, என் பிள்ளைக்கு 70 வயசு, என் பிள்ளைக்கு 70 வயசு. எங்க சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. தாய்மார் பேச வாய் திறந்த சொல்லுங்க. எனக்கு என் பிள்ளைக்கு அது உங்களை விட்டுறாதீங்க. நீங்க பொக்குன்னு போயிருவீங்க. எனக்கு என் பிள்ளைக்கு 70 வயசு. அல்லேலூயா. அல்லேலூயா
சொல்லுங்க, வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்த வார்த்தையின்படி 70 70 70. ஒருத்தர் கையை பிடிச்சு சொல்லுங்க, உனக்கு 70, உனக்கு 70பா, உனக்கு 70, உனக்கு 70பா, 70 70 70 70. ஆமே. 70ன்னு யாரு வாய் திறந்தீங்களோ கண்டிப்பா இன்னைக்கு முத்திரை குத்தியாச்சு. உங்களுக்கு 70 வயசு தான். உங்க தலையெழுத்து முடிஞ்சு 70 அப்போ முடிச்சு. ஆனா மந்திரம் இப்படி உட்காந்த, நான் பொறுப்பு இல்லை, நீ எப்போ போய் சேரு எனக்கு தெரியாது. அப்புறம் வந்து சீக்கிரம் ஆண்டவர் எடுக்க போறாரு. ஏன் எடுக்கிறாரு? நீ பேசையா, பேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பரிதிமை பெருகுடன் இயேசுவை பார்த்து தாவீதின் குமாரனே அப்படி கூப்பிட்டாரு, பேசினாரு, சுகத்தை பெற்றாரு. அல்லேலூயா. எசேக்கியா அழுது போராடினாரு, 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாரு. அல்லேலூயா. யாக்கோபு ராமனோட போராடினாரு, குதிரையில கீழே விழ வச்சாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது பேசணும், கேட்கணும். எல்லாம் சொல்லுங்க, பேசுவேன், கேட்பேன், பெற்றுக்கொள்வேன். பேசுவேன், கேட்பேன், பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. வாசிங்க மல்கியா 4:2 சீக்கிரம். மல்கியா 4:2. ஷபாலா தரபாலா கரா. உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகள் என்ன இருக்கும்? அதன் செட்டைகள் என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த 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 கன்றுகளை 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 போல வளருவேன் 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 வளருவேன். அல்லேலூயா. சொல்லுங்க, வளருவேன் வளருவேன். சொல்லுங்க அப்பா. இன்னைக்கு பூரா விதைக்க போறீங்க இயேசுவின் நாமத்துல. சொல்லுங்க, வளருவேன் 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 வளருவேன். அல்லேலூயா. எதுல வளருவீங்க? அல்லேலூயா. சொல்லுங்க, நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் இந்த மாதத்தில் ஒரு வளர்ச்சியை பார்க்க போறேன். அல்லேலூயா. அவர் சொல்றாருங்க, என்னுடைய செட்டைன்கில் ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம்னு என்ன தெரியுமா? சுகம் பார்த்துக்கொள்ளும். அவர் செட்டைன்கில் என்ன இருக்கும்? அது என்ன சொல்றாரு? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். அப்பனா தேவனுடைய அந்த நாமத்துக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும்போது அவர் சொல்றாரு, உனக்கு ஆரோக்கியத்தை தர்றேன், உனக்கு கொளுத்த கன்றுகள் போல வளர பண்ணுவேன், ஓ மேல நீதியின் சூரியன் என்ன செய்வேன்? உதிக்க வைப்பேன் அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க மேல என்ன உதிக்கும்? நீதியின் சூரியன் உங்க மேல என்ன செய்யும்? உதிக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. அதனால வந்து இன்னைக்கு வந்து கர்த்தர் வந்து உங்களை வந்து இந்த மாதத்துல வளர வைக்க போறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நீங்க வளர்றதுக்கு என்ன செய்யணும் அப்ப நீங்க கேட்டீங்கன்னா, எபேசியர் 4:22-24. எபேசியர் 4. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்க என்ன செய்யுங்க? தரித்துக் கொள்ளுங்கள் அல்லது அணிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பழைய ட்ரெஸ்ஸை போடுறதை காட்டிலும் புதிய ட்ரெஸ்ஸு போட்டால் ஒரு பெருமை இருக்குமா இருக்காதா? ஒரு மகிழ்ச்சி இருக்குமா இருக்காதா? ஆனால் அது வெளிப்பிரகமாக போடுற ட்ரெஸ்ஸு. ஆனால் உள்பிரகமாக என்னாச்சுன்னு புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் சில காரியங்கள் நடந்திருக்கலாம், சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கலாம், பல கஷ்ட நஷ்டங்கள் வந்திருக்கலாம், பல நிந்தைகள் அவமானங்கள் வந்திருக்கலாம். அது நீங்கள் வந்து எப்போ இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றி கொண்டுட்டு எப்போ ஞானசாரம் எடுத்து இயேசுவின் பிள்ளையாக நீங்கள் எப்போ மாறினீங்களோ அப்போ நீங்கள் புதிய பிள்ளைகளாய் மாறிவிட்டீங்க, புது சிருஷ்டியாக நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ புது சிருஷ்டியை நீங்கள் மாறிட்டு திருப்பி நீங்கள் 4 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததையும் 3 வருஷத்துக்கு முன் நடந்த காரியங்களை எடுத்து கொண்டு வந்து வச்சு அதை நீங்கள் நினச்சி அதை தியானித்து அதை பேசி என்ன பழைய பாவத்தையும் பழைய நஷ்டத்தையும் அவன் எனக்கு அதை பண்ணா இவன் எனக்கு இதை பண்ண அவனால் இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற பழைய வியாக்கியானங்களை பழைய வாக்குவாதங்களை நீங்கள் பேசுகிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த புதிய காரியங்களே உங்களால் நீங்கள் அனுபவிக்க முடியல.
அதான் வசனம் சொல்லுகிறது, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை என்ன செய்து விடு, மறந்து விடு. நீ கடந்த காரியத்தை குறித்து நீ என்ன செய்யாத, நினைக்காத, அதை மறந்துரு. நீ அப்படி மறந்தாதான் நான் புதிய காரியத்தை உனக்கு நான் செய்ய முடியும். அதான் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கீழ்ப்படிஞ்சு கேளுங்க. எந்த ஒரு பழைய காரியத்தை, உங்க கணவன் பழைய தப்பு பண்ணியிருக்கலாம், மனைவி பழைய தப்பு பண்ணியிருக்கலாம், பழைய சில வேண்டாத வார்த்தைகளை பேசியிருக்கலாம், சில குற்றப்படுத்தியிருக்கலாம், சில குறை பேசியிருக்கலாம், சில தகாத வார்த்தைகளை பேசியிருக்கலாம், பல தவறுகள் பண்ணியிருக்கலாம். ஆனால் மனம் திருந்தி தன் பாவங்களை அறிக்கை விட்டு விடுகிறோம் இறக்கப்படுவான் வசனத்தின்படி அவர்கள் மன்னிப்பை பெற்று விட்டார்கள். இயேசு மன்னிச்சிட்டாரு, புதிய மனுஷனா மாறிட்டாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, அபிஷேகம் பட்டுட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, ஆவியிலும் ஜலத்திலும் பிறந்துட்டாங்க. அப்படினாலே அவங்க ஒரு புது படைப்பு, ஒரு புது சிருஷ்டி, ஒரு புதிய ஆவி அவங்க பெற்று இருக்கிறாங்க. அதனால அந்த புதிய ஆவி என்னன்னா, அந்த புதிய காரியங்களை மாத்திரம் தான் நீங்க நினைக்க வேண்டுமே தவிர பழைய காரியங்களை நினைக்க கூடாது. அப்படி நினைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த அற்புதங்களும், எந்த அதிசயங்களும், எந்த வளர்ச்சியும், எந்த உயர்வு, எந்த மேன்மையோ, எந்த அதிசயமான காரியத்தை நம்ம பார்க்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் வராது, நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது. உங்க எண்ணத்துல, உங்க நினைவுல, உங்க சிந்தையில, உங்க பேச்சில, உங்க ஆத்மாக்குள்ள நீங்க நினைக்கிற காரியங்கள், பேசுகிற காரியங்கள் அது புதிதாக இருக்க வேண்டுமே தவிர பழைய காரியங்கள் இருக்கக்கூடாது. புதிய காரியங்களை சிந்திங்க, புதிய காரியங்களை நினைங்க. அதுக்கு தான் ஒரு வசனம் இருக்கிறது, பிலிப்பியர் 3:13-14. பிலிப்பியர் 3:13-14 வாசிங்க. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு லெக்க நோக்கி நான் ஓடுவேன். அவர் எதுக்கு அழைச்சிருக்கிறாரோ அந்த அழைப்புல தான் நோக்கி ஓட வேண்டுமே தவிர நீங்க பழைய காரியத்தை என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. பழைய காரியத்தை என்ன செய்யக்கூடாது, பிடிச்சு கொள்ளக்கூடாது. ஓடுறோம், எப்படி ஓடுவான்? ஜெயத்தை பெற வேண்டுமே, வெற்றியை பெற வேண்டுமே, கேடகத்தை வாங்கணுமே, அப்படிதான் ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவன் ஓடுவான். அப்படி எண்ணங்கள் எப்படி இருக்கும், நினைவுகள் எப்படி இருக்கும்? எப்படியாவது ஓட வேண்டுமே, எப்படியாவது ஜெயம் பெற வேண்டுமே, எப்படியாவது வெற்றி பெற வேண்டுமேங்கிற எண்ணத்துல தான் ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவன் ஓடுவானே தவிர நான் கீழே விழ போறேன், நான் எழும்ப முடியாது, நான் தோத்து போயிடுவேன், அப்படி எந்த ஓட்ட பந்தயத்தில், எந்த ஓட்ட பந்தய வீராங்கன்னு ஓட மாட்டான். ஓடுறவன் வெற்றி பெறணுங்கிற நினைச்சுதான் ஓடுவான், ஜெயம் பெறவன் நினைச்சுதான் ஓடுவான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நான் தோத்து போக மாட்டேன், நான் கீழே விழ மாட்டேன், நான் ஜெயிப்பேன், நான் எழுவுவேன், நான் பிரகாசிப்பேன், வெற்றி வாழ்க்கை வாழ்வுங்கிற அந்த எண்ணத்தில் உங்க வாழ்க்கையை நீங்க ஓட்டும் போது கண்டிப்பான முறையில நீங்கள் இலக்கை நோக்கி ஓடும்போது நீங்க பந்தய பொருளை நீங்க என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்வீங்க. ஆமே. அதுக்கு தான் பாருங்க எப்படி அழகா போட்டிருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. இங்க இருங்களேன். அதாவது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அல்லேலூயா. பின்னால வர்ற காரியத்தை மறந்துடணும். முன்னாடி என்ன வருது, உங்க கண்ணு முன்னால என்ன இருக்கு, அற்புதம் இருக்கு, அதை பாருங்க. சுகம் இருக்கு, அதை பாருங்க. சமாதானம் இருக்கு, அதை பாருங்க. அதிசயம் இருக்கு, அதை பாருங்க. முதல் நடந்த காரியத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கலாம், விளைவினப்பட்டிருக்கலாம், ஆஸ்பத்திரியில் பெட்டில் படுத்திருக்கலாம், அந்த நோய் இந்த நோய் சொல்லி இருந்திருக்கலாம். அதெல்லாம் பழைய காரியம். கர்த்தர் உங்க எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிட்டாரு. ஒரு புதிய காரியத்துக்கு நீங்க வந்துட்டீங்க, புதிய அற்புதத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. கர்த்தர் உங்களை ஓட வைக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேளுங்க. பின்னானவைகளை மறந்து எப்படி போட்டிருக்கு, முன்னானவைகளே என்ன செய்யுங்க, நாடுங்க. அதான் கர்த்தர் சொல்ற, புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்க, பழைய மனுஷனை களைச்சு போட்டுருங்க. அல்லேலூயா. பழைய மனுஷன் என்ன செஞ்சிருங்க, எல்லாம் சொல்லுங்க, பழைய மனுஷனை நான் களைச்சு போட்டுட்டு புதிய மனுஷனை நான் தரித்து கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முன்னானவைகளை நாடி எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவேன். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 10வது மாதத்தில் இந்த 1ஆம் தேதியிலே உங்களுடைய சமூகத்திலே அப்பா நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க. என் செட்டைன்களில் உனக்கு ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. நீ வெளியே புறப்பட்டு போய் நீ கொளுத்த கன்றுகளை போல வளருவாய் என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் பிடித்துக்கிறோம் ஆண்டவரே. இந்த 1ஆம் தேதியில் நீங்கள் சொல்லுகிற 3 காரியம், நீதியின் சூரியன் இயேசுனுடைய வெளிச்சம் எங்கள் மேலே உதிக்க போகுது, உதித்து கொண்டு இருக்கிறது, இன்னும் அதிகமாக உதிக்க போகிறது. 2வதாக எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை. 3வதாக நாங்கள் கொளுத்த கன்றுகளை போல வளரப்போகிறோம். இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை நீர் செய்வதற்கு உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. தேவ பலத்தால் நிரப்புங்க, தேவ கிருபையால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுங்க. இங்கு நிற்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே 70 வயதை நீங்கள் திட்டம் போட்டுட்டீங்க தகப்பனே. நிற்கிற எல்லாருக்கும் 70 வயதை கொடுத்துட்டீங்க தகப்பனே.
அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் தகப்பனே, உங்கள் கிருபை தகப்பனே. ஆண்டவரே, எல்லா காரியத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.